நண்பர்களே வணக்கம். இதுதான் அதாவது கும்பகோணத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தமிழ் கடவுள், அதாவது சுவாமிமலை. சுவாமிமலை அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அறுபடை வீடில் இதுவும் ஒன்று. அறுபடை வீடில் சுவாமிமலை வரும். அந்த சுவாமிமலையின் முன்பக்க தோற்றம், அதாவது கிழக்கு வாசல்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. கிழக்கு வாசல் நல்லா பார்த்துக்குங்க ஐயா. இது கிழக்கு வாசல். கிழக்கு வாசல் பாருங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான டீ, காஃபி, டிஃபன் சாப்பிடலாம். ஐயங்கார் பேக்கரிலாம் இருக்குது பாருங்கள். டீ சாப்பிடணும். ஈவினிங் டைமில் டீ சாப்பிட்லாம். பக்கத்துலேயே, ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே, அதாவது கோயிலுக்கு வாசல் தான் இருக்குது தான். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பண்ணி இதுதான் என்ட்ரன்ஸ், அதாவது கிழக்கு வாசல்னு சொல்லுவாங்க. கிழக்கு நுழைவாயில், கிழக்கு நுழைவாயில் இதுதான். அங்கே பாருங்கள், இதெல்லாம் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. தமிழ் கடவுள் முருகப்பெருமான். தமிழ் கடவுள் முருகப்பெருமானிங்கன்னா அறுபடை வீடில் ஒரு வீடு இது. பாருங்க, கண்ணை கடலே சரவணா போற்றி. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இது. முன்பக்கம் சொல்லுவாங்க, அதாவது கிழக்கு கோபுரம். கிழக்கு கோபுரம் இது வழியாக தான் உள்ளே போவாங்க. அங்கே பாருங்கள், எல்லாம் மக்கள்லாம் பாருங்கள், ஜாலியாக இருக்காங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறாங்க. இங்கே திரும்பி பாருங்கள், எங்கே அங்கே போயிட்டுருக்கீங்க? திரும்புங்க, திரும்பி நில்லுமா, அப்படி தான், அவ்வளோதான். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு தான் நண்பர்களே. பாருங்கள், நாங்கள் அதை வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், உங்கள் விருதை மணி. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு தான் ஐயா. எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் நுழைவாயில் இது தான். ஃப்ரண்ட் நுழைவாயில் போஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்கள், சூப்பராக இல்லை? அப்புறம் ஏகப்பட்ட பேர் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, நல்ல கூட்டம். 4:30 ராவுகாலம் முடிஞ்சோடனே நல்ல க்ரௌடு, நல்ல கூட்டம் ஜாஸ்தி. எப்பயுமே 4:30 ராவுகாலத்தில் நல்ல கூட்டம் இருக்க மாட்டேங்குது இந்த கோவிலில். அதனால் இதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். பாருங்கள், நாங்கள் உள்ளே போக போகிறோம். பாருங்கள், எல்லாம் இது வழியாக தான் போகிறாங்க. இது முன்னாடி போனீங்கன்னா பிள்ளையார் இருப்பார். இது உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, இதான் நுழைவாயில். ஃபஸ்ட்டு நுழைவாயில். நுழைஞ்ச உடனே பாருங்கள், பிள்ளையார் திட்டுறாரு பாருங்கள், அவர் தான் பிள்ளையார். இந்த பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு, அதாவது தலையில் கொட்டிக்கிட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்க எல்லோரும் வர்றவங்க எல்லாருமே அப்படி தான். பிள்ளையார் தரிசனம் பண்ணிட்டு தான் முருகன் தரிசனம் பண்ண போவாங்க.